Hi, my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா கார்னர். எல்லோரும் பொங்கல் செலிப்ரேஷன் செம்மையாக முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பற்றி நிறைய பேர் கேட்டிங்க. என்னோடய கண் கொஞ்சம் சரியாயிடுச்சு, கொஞ்சம் சரியாயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, நான் வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்லாம் வாங்கி ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சின்னதாக வாங்கிட்டோம், யாருக்குமே பத்தலை ஆன்லைனில் வாங்கினது. அதனால் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அதில் வந்து பிங்க் கலர் வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து அதில் வந்து சைட்லலாம் கட் பண்ணிவிட்டேன். எலாஸ்டிக்லாம் இருக்கும்ல, கட் பண்ணிவிட்டு உள்ளே அது வந்து 3 லேயர் மாஸ்க்கு. பின்னாடி பக்கம் வந்து ஒரு 2 லேயர் ஒயிட்டில் இருந்தது. அதையும் தூக்கி போட்டாச்சு. இந்த பிங்க் கலரில் இருக்கிறத மட்டும் எடுத்து அதை வந்து எந்த அளவுக்கு மடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்கொயர் பீஸாக மடிச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். மடிச்சுட்டு அதை வந்து ஒரு சின்ன யூ ஷேப்பில் பெட்டல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். யூ ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அந்த பீஸ் 2ஆக நடுவில் லைட்டாக ஒரு ஸ்லிட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே, அடுத்து இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. பிரிச்சிங்கன்னா அது மடித்து வச்சு கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ நிறைய பீசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்படி கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஹார்ட் க்ளூ ஆர் ஃபெவிகால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அந்த கட் பண்ண இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 கிளாத் இருக்கும்ல, 2 பீஸ் இருக்கும்ல, அதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி ஒட்டிடுங்க. அதை பார்த்தீங்கன்னா புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அழகாக ஒரு பெட்டல் மாதிரி கிடைக்கும், ஒரு பூவோட பெட்டல் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இதே மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நான் ஒட்டிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான வேலை தான், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியுதில்ல. ஸோ ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஒரே மாஸ்கில் வந்து 2 பூ அந்த மாதிரி பண்ணிடலாம். நான் ஒரு 2-3 மாஸ்க்கு தான் எடுத்தேன். அடுத்து பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ரவுண்டு பீஸ் கார்ட்போர்டு அந்த மாதிரி ஏதாவது தேவை. கார்ட்போர்ட்னா ரொம்ப திக்காக இல்லை, இது வந்து சும்மா ட்ராயிங் ஷீட் தான். அதை வந்து ரவுண்டு ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரவுண்டு சர்க்கிளை சுற்றி இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். அதை வந்து 2 லேயர் 3 லேயராக ஒட்டும்போது நம்மளுக்கு வந்து அந்த பூ வந்து நல்லா அடர்த்தியாக அழகாக தெரியும். ஸோ நான் 2 லேயர் இப்போ ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 2-3 ஃப்ளார் வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக 2 பண்ணது மட்டும்தான் அந்த ரெட் கலர் சார்ட்டில் வந்து நான் பண்ணினது. மற்றதெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் வேஸ்ட் அட்டை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதில் கட் பண்ணி ஒட்டினேன். அதை விட இந்த மாதிரி கலர் ட்ராயிங் ஷீட் ஏதாவது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ரெட் கலர்லேயே எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கார்ட்போர்ட், அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை வச்சு இந்த பூவெல்லாம் அதில் தான் அசம்பிள் பண்ண போகிறோம். கார்ட்போர்டில் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து காய வச்சாச்சு. அடுத்து இன்னொரு ரஃப் ஷீட்டில் வந்து ஒரு பாட் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஃப்பில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டேன். இதை வந்து இன்னொரு கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டில் வரைஞ்சிட்டு இதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு காமனாக ஏதாவது ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாட்டுனா ப்ரௌன் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சின்ன சின்ன கம்பி எடுத்திருக்கேன். அந்த பூவெல்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஸ்டெம் வேணுங்கிறதுக்காக. கம்பி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ட்ராயிங் கூட நம்ம ஒட்டிட்டு அந்த போர்டில் ஒட்டிட்டு நம்ம ட்ராயிங் கூட பண்ணிக்கலாம். பெயிண்டில் வந்து ஸ்டெம் மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். என்கிட்ட கம்பி இருந்தனால இந்த கம்பி எடுத்துகிட்டு அதில் வந்து க்ரீன் டேப் சுற்றிருக்கேன். அதை வந்து இப்போ இந்த பூவுக்கு பின்னாடி வச்சு நான் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். எல்லாத்தையும் ஒட்டிட்டு நம்ம அந்த போர்டில் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒட்டி முடிச்சாச்சு. திருப்பிட்டு இப்போ அந்த போர்டில் எந்த இடத்துல ஒரு ஃப்ளாரையும் எங்கெங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கீழே அந்த பாட் மாதிரி கட் பண்ண அட்டையை வேறு ஒட்டணும். ஸோ வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து இப்போ நான் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டுற மாதிரி அப்படியே ஒட்டிடலாம். உங்களுக்கு அந்த ஸ்டெம் வந்து இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து பெயிண்டில் வரைஞ்சிங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டும் அப்படி தான், பெயிண்டில் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். பட் எனக்கு ஒரு 3D லுக்கில் வேணுங்கிறதுக்காக நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்து லீஃப் மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக க்ரீன் கலர் மாஸ்க் எடுத்திருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் லீஃப் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி நடுவில் அதே மாதிரி அந்த பூக்கு பண்ண மாதிரியே நடுவில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி 2த்தையும் ஒன்று மேலே ஒன்று சேர்த்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான், இப்போ லீஃப் ரெடி ஆயிடுச்சு. 5 பூ பண்ணியிருக்கோம். 5 பூக்கு மேலேயும் ஒரு லீஃப் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அந்த ஒரு பூக்கு பின்னாடி ஒட்டுங்க. முன்னாடி ஒட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு பூக்கு பின்னாடியும் ஒட்டியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட அசம்பிள் ரெடி ஆகிடுச்சு. பட் அந்த பூக்கு நடுவுலலாம் ஏதாவது பண்ணணும்ல, நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அரிசி இல்லாட்டி கடுகு அந்த மாதிரி ஏதாவது நடுவில் போட்டு ஃபெவிகால் வச்சு ஒட்டலான்னு நினச்சேன். அப்புறம் தான் தோணுச்சு, நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி மிரர் இருந்துச்சு. மிரரை வந்து
அப்படியே வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடலாம்னு சொல்லிட்டு ஒட்டினேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாட்லேயும் கொஞ்சம் மிரர் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. இப்படி மிரர் இல்லைன்னா சிடியை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரவுண்டு ஷேப் அவ்வளோ ஈஸியாக கட் ஆகாது. அதனால் ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி கூட இந்த மாதிரி அசெம்பிள் பண்ணிக்கலாம். ரெடிமேடாக ரவுண்ட் மிரர் இருந்தாலும் நல்லது தான். அடுத்து இந்த ஃப்ரேம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டில் கிளாக் வந்து உடஞ்சி போய் அந்த அவுட்டர் சைடில் இருக்க ஃப்ரேம் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து இந்த போர்டை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஹாட் க்ளூ போட்டுட்டு. ஓகே. அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் வீட்டில் எது வேஸ்ட்டாக போனாலும் நான் தூக்கி போட மாட்டேன். அப்படியே வச்சுருந்தனால இது யூஸ் ஆச்சு. ஸோ இந்த ஃப்ரேம் இல்லாட்டி நீங்கள் பேப்பர் ஸ்டிக்கில் வந்துட்டு ஸ்டிக் வந்து அந்த ஃப்ரேம் மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கூட ஏதாவது ஒன்று அசெம்பிள் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே போயிருச்சு. கீழே பாட்டில் ஒட்டினது. அதனால் இன்னொரு லேயர் ஆஃப் கண்ணாடி வந்து லைன் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ சைடில் இந்த வால் வந்து இவ்வளோ திக்னஸ் இருக்கிறனால ஒரு ஃப்ரேம் மாதிரி அழகாக இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் எனக்கு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதை வந்து வாலில் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் நான் கீழே வந்து இந்த லைட்டிங் எல்லாம் போட்டு எடுத்து பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. இதை வந்து இன்னும் வாலில் எங்கே மாட்டுறதுன்னு தெரில. ஒரு கதவு பக்கத்தில் ஒரு சின்ன ஆணி இருந்துச்சு, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.